குட் மார்னிங் சில்ட்ரன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன தீனி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ நாம் குண்டாகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லலாமா? எல்லாம் ஒரு சிலரெல்லாம் நிறைய குண்டாக இருப்பாங்க. எந்திரிக்கவே முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சரி, இப்போ சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னு தெரியுமா? நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது. சரியா? எண்ணெயில் பொரிச்ச பண்டமெல்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் என்னென்னலாம் பொரிப்போம்? மீன் பொரிப்போமா, அப்புறம் சிக்கன் சில்லி போடுவோமா, இது எல்லாம் தவிர்த்துறணும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? அதிகமாக உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. சரியா? அடுத்தது அதான் சிப்ஸு, ஊறுகாய், இந்த மாதிரி வெரி குட், அந்த மாதிரி இருக்கிறது சாப்பிடக்கூடாது. அப்புறம் டீ காபி குடிக்கக்கூடாது. என்ன குடிக்கக்கூடாது? டீ காபி குடிக்கக்கூடாது. அடுத்தது இனிப்பு வகைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இனிப்பு வகைகளில் என்னென்ன? ஜிலேபி, லட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. குளிர்பானங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எதையுமே குடிக்கக்கூடாது. சரியா? அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணின சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது. சரியா? அப்புறம் பேக்கரி வகைகள் என்னென்ன சாப்பிடுவோம்? பேக்கரியில் வாங்குறது சாக்லேட்டு, அப்புறம் இந்த பிஸ்கெட்டை, க்ரீம் பிஸ்கெட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? ஒரே இடத்துல அமர்ந்து தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாது. ஒரே இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஒரே இடத்துல டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கக்கூடாது. எந்திரிச்சு விளையாட போகணும். சரியா? அப்புறம் என்ன பண்ணணும்? சரிவிகித உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா டெய்லி டைமிங், காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும். சரியா? குறைந்த நார்ச்சத்து உள்ள உணவு உண்ணுதல். குறைந்த நார்ச்சத்து இருக்கிற உணவு உண்ணக்கூடாது. டெய்லி காய்கறி, கீரை அப்படின்னு நிறைய சாப்பிடணும். அதில் எல்லாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது. சரியா? போதுமான உடற்பயிற்சி செய்யணும். என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்யணும். ஓகேவா? வெரி குட்.